ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் மே மாதம் முதல் வாரத்திலும் கூட நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் அமர்ந்து அவருடைய நாமத்தை துதித்து நாம் பாடி அவருக்கு மகிமை கொடுக்கிற இந்த நேரத்தை நாம் விடாதபடி தொடர்ந்து அதை செய்யும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையாக நாம் இந்த இடத்துல இனி எங்கே இருந்து இதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களோ சபையார் யாவரும் ஆயத்தத்தோடு கூட ஆராதனையிலே நாம் பங்கு பெறுகிறோம் என்ற ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த தொலைக்காட்சி பக்கத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் பாடி துதித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த நாள். அவருடைய சரீரமாகிய ஆலயமாக நாம் கூடியிருந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதுதான் தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனை. ஆகவேதான் நாம் சபையில் கூடி வருகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகிறபடியால் உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட நாம் கர்த்தரை ஆராதிக்க அந்த நாளை ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிறார். ஆகவே சபையாக நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். துன்பமான வேளையிலும் நெருக்கடியான வேளையிலும் கூட கர்த்தரை நோக்கி கூப்பிடும்படியான வாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீது ராஜா சொல்லும் பொழுது, நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவருடைய ஆலயத்தில் அவர் இருந்து என் சத்தத்தை கேட்டார், எனக்கு செவி கொடுத்தார் என்று சங்கீதத்திலே அவர் பாடியிருக்கும் போது நாமும் கூட அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். பாடல்கள் உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு நீர் பேசும் பொழுது அது ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் புதிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுக்கும்படியாய் உங்களுடைய வசனம் எங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்வதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையார் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாவிட்டாலும் ஆவியிலே நாம் ஒன்றாக இருக்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ளுகிற இடத்துல நாம் தனிமையில் இல்லை. ஆயிரம் தூதர்களோடு கூட இந்த இடத்துல தேவன் பிரசன்னமாயிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நாம் அவரை பாடி கர்த்தரை நாம் துதிப்போம். உன்னதமானவரின் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிற நாம் சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் தங்கி அவரோடு கூட இருக்கிறோம் என்ற இந்த சங்கீத பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் அவர் சேட்டையின் கீழ்
அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேர்வா. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சிறகுகளாலே எங்களை நீர் மூடி பாதுகாக்கிற தேவன். நீர் எங்களை உருவாக்கினது மாத்திரமல்ல, நீர் மனுஷர்களை படைத்து இந்த பூமியிலே பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படி அவர்களை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த பூமியிலே எப்படியாய் நாங்கள் மகிழ்ச்சியோடும் இந்த உலகத்திலே முழு சுதந்திரத்தோடும் வாழ்ந்து உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து சேர்ந்து உம்மை நித்திய காலமாய் உம்மோடு கூட இருப்பதுதான் எங்களுடைய படைப்பின் நோக்கமாக நாங்கள் அறிந்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியிலே வருவதாக எங்களோடு கூட நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் நாம் ஆராதனை தொடர்ந்து நாம் அதிகமாய் நேரத்தை செலவு செய்வதற்கு இந்த வீடியோ நமக்கு அதிகமாய் பார்க்கக்கூடாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. கிராமப்புறங்களில் அதிகமான நேரத்தை செலவு பண்ணி நாம் அதை பார்ப்பதற்கு நம்ம கூடாதபடியாக இருக்கிறபடியால் நீங்கள் வீடுகளில் தொடர்ந்து நல்ல பாடல்களை பாடி, அநேக பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிற எல்லா வசனங்களும் பாடல்களாகவே வேதத்தில் எழுதப்பட்ட வசனங்களை இன்னைக்கு அநேகர் பாடல்களாக பாடி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பாடல்கள் நமக்கு மிகப்பெரிய பலத்தையும் பராக்கிரமத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வர உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகள் தொடர்ந்து பாடல் குடும்பமாக பிள்ளைகளாக சேர்ந்து இந்த பாடல்களை பாடுவோம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். சங்கீத புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 27 5ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தீங்கு நாளில் தேவன் என்னை தம்முடைய கூடார மறைவில் வைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு பெரிய வாக்குத்தத்தமான ஒரு செய்தியை இந்த வேளையிலே நமக்கு முன்வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா அவன் செபிக்கும் பொழுது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன் என்று அவன் ஒரு விசுவாச அறிக்கையை இந்த வசனத்தை சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே அவர் வெளிப்படுத்துகிற இந்த காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். ஆண்டவர் நமக்கு இரட்சிப்புவாகவும் இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குகிறவராகவும் இருக்கிறார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தின் மேல் குடியிருந்த நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி
வரப்போகிற இரட்சகரை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாய் எழுதிய வார்த்தைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைவேறி ஆண்டவர் தாமே நமக்காக இந்த பூமியிலே விலையேறப்பட்ட தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை பாவ உலகத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த உலகத்துல தீங்கு நாட்கள் வருவதுண்டு. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு நீர் என்னை அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று யாவேஸ் என்ற ஒரு மனுஷன் ஜெபிக்கிறதை நாம் நாளாகம புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று யாவேஸ் ஜெபிக்கிறார். ஆனால் தேவன் அவரே நமக்கு சொல்லுகிறார், அவர் தம்முடைய கூடாரத்தில் நம்மை ஒளித்து வைக்கிறார். எங்க ஒளிக்கிறார்? கூடாரத்தில் மறைக்கிறார். அவருக்கு ஒரு கூடாரம் இருக்குது, அவர் தங்குகிற ஒரு இடம் இருக்கிறது. டேபர்நாக்கிள் என்று மோசே கர்த்தர் சொன்னபடியே அவன் செய்து நிறைவேற்றி முடித்த ஒரு வாசஸ்தலத்திலே தேவன் அவர் தங்கினார். ஆகவே தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடைய பிரசன்னம் நம்மை மூடி மறைக்கிறது. தீங்கு இந்த உலகத்துல வரும்போது அது மாத்திரமல்ல, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, தீங்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில வேதனைகளை உண்டாக்கி விடாதபடி அவர் மறைத்து வைக்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கன்மலையின் மேல் அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க. இந்த உலகத்துல எந்த ஜனங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிராமிஸ், வாக்குத்தத்தத்தை எந்த தெய்வமும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள், இந்த பூமியில எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அவர்கள் இந்த உறுதியான வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு முடியாது. ஆனால் நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்துல தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறபடியால் நாம் சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போகிற நமக்கு தேவன் சத்துவத்தை அளிக்கிறார். பலவீனர்களை அவர் தாங்குகிறார். நெருக்கப்பட்டுகிற இளையவனுக்கு அவர் திடனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். அவர் தமது வழியை எனக்கு போதித்து செம்மையான வழியிலே நம்மை நடத்துகிறவர் என்று அவருடைய வார்த்தையினாலே நமக்கு அவர் வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீத புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்துல முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் ஒரு எதிராக 3ஆம் வசனம் சொல்கிறது, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஒரு பெரிய பாளையம், 30 லட்சம் பேர் நமக்கு எதிராக எழுந்து வந்து ஒரு மனுஷனுக்கு எதிராக வந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் இந்த விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில தீங்கு எதுவும் நம்மை துக்கப்படுத்தாதபடி, சங்கீதம் 121வது சங்கீதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். பாருங்க, இப்போதான் ஆண்டவர் ஒரு பெரிய உறுதியான வாக்கு கொடுத்துட்டு, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பவர்.
தேவன் நம்மை இந்த உலகத்துல அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார் என்றால் நாம் அழிந்து போறதுக்காக ஆண்டவர் நம்மை படைக்கவில்லை, நம்மை காப்பாற்றுகிறவருக்காக தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஆகவேதான் இன்னைக்கு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் ஒரு நாளும் இந்த நாட்களிலே சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. தீங்கு இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் வரும்? இந்த உலகம் பொல்லாத உலகம், பாவம் நிறைந்த உலகம், அக்கிரமத்தால் நிறைந்திருக்கிற உலகம், பிசாசனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட உலகம். இப்படி வசனத்துல அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பொல்லாங்கனுக்குள்ள இந்த உலகம் கிடக்கிறது. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் தேவனிடத்துல தொடர்பு கொள்ள முடியாதபடி நெருக்கப்படுகிற இந்த உலக மக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த உலகத்துல தீங்கு செய்கிறவன் பிசாசானவன். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று யோவான் 10ஆம் அதிகாரத்துல அங்க இயேசு சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆகவே இன்னைக்கு உலகத்துல எந்த ஒரு தீங்கு வந்தாலும் அதற்கு பின்னாலே பிசாசு இருக்கிறான், சாத்தான் இருக்கிறான். தேவனிடத்திலிருந்து தேவனுக்கு எதிரியா இருக்கிற பிசாசானவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அவர் எதிராளியானவன் தான். ஆகவேதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, நம் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று நாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் அதற்கு சோர்ந்து போக வேண்டியதில்லை, அதை எதிர்த்து நிற்க வேண்டும். அதை பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த நாளில தீங்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருவதுண்டு. அது வித்தியாசம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் துன்மார்க்கனுக்கும் வருகிற தீங்குகள் வித்தியாசமானது என்பதை நாம் இன்னைக்கு அறிய வேண்டும். சங்கீதம் 92ஆம் அதிகாரத்துல 92வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து. துன்மார்க்கன், இந்த உலகத்துல துன்மார்க்கன்னா யாரு? பாவம், அக்கிரமம், அநியாயம், கொள்ளையடித்து சம்பாதிக்கிறவன், நன்மை தீமை, நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவன், சுயநலம் படைத்தவன், மனுஷருடைய வாழ்க்கை குறித்து அக்கறை இல்லாதவன். இப்படி அநேகருடைய வாழ்க்கையை இந்த உலகத்துல நான் பார்க்க முடிகிறது. ஆகவே துன்மார்க்கன் 7வது வசனத்துல சொல்லி இருக்கிறது, துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழித்திருப்பார்கள். நல்ல உலகத்துல அவன் நல்லா தான் இருப்பான், நிறைய பணம் இருக்கும், கோடி கோடியாய் பணத்தை கூட வச்சிருப்பான். ஆனால் அவனுடைய பணம், அவனுடைய சம்பத்து, அவனுடைய சொத்து சுகம் எல்லாம் எதற்கு பயன்படும் என்றால் அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏது, தங்களை தாங்களே அழித்துக் கொள்வதற்கு தான் அவருடைய சம்பாத்தியம் எல்லாம் ஏதுவாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் 12வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, நீதிமான்கள் பனையை போல் செழித்து, பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் அவர் உத்தமர். கர்த்தர் உத்தமர், அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் உடன்படிக்கையை காக்கிறவர். உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு அவர் எல்லாவற்றிலும் சொன்ன காரியத்தை செய்கிறவர். அதை விளங்கப்படும்படிக்குத்தான் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து, முதிர் வயதிலும் பாருங்க, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார். நீதிமான் அவன் மடிந்து போகிறதில்லை, முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். கொரோனா வைரஸ்
அழித்து விடுமே என்று கலங்கி கொண்டிருக்கிற இந்த மக்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், நீதிமான், நீ நீதிமானா, நீ பயப்பட, முதிர் வயது வரைக்கும் நீ இருப்ப. அது எப்படின்னா பசுமையுமா இருப்பார்கள் என்று ஆண்டவர் வாக்கு தத்தமாய் நமக்கு இங்கே தந்திருக்கிறார். உண்மையான தேவ பிள்ளைகள், ஆகவேதான் துன்மார்க்கனுக்கு வருகிற உபத்திரவம் வேற, நீதிமானுக்கு வருகிற உபத்திரவம் வேற என்பதை நாம் இந்த நேரத்தில் அடையாளம் காண வேண்டும். சங்கீதம் 92 12 15 வரைக்கும் வாசிக்கும் போது அந்த காரியத்தை முழுவதும் நாம் பார்க்கிறோம். ஒரு நீதிமான் ஒரு நாளும் அவன் வேதனைப்படுவதில்லை, கண்மலையின் மேல் வைக்கப்படுகிறான். கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் செழித்து வளருவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டோடைய வார்த்தை சொன்னது போலவே இன்னைக்கு இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையில தீங்கு ஒருபோதும் வராது. தீங்கு நாளில் யாரையெல்லாம் அவர் கூடார மறைவில் வைத்திருக்கிறார்? நீதிமான், கர்த்தரை நம்புகிறவன் நீதிமான். ஒரு மனுஷன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வத்தை அவன் நம்பும் பொழுது, அவரிடத்துல விசுவாசம் வைக்கும் போது, அவர் அனுப்பின தம்முடைய தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, அவர் விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அநீதிக்கு பதிலாக அவர் நீதி உள்ளவராய் ஒரே தரம் பாடுபட்டார் என்று ஒரு மனுஷன் விசுவாசித்து அவரை அண்டிக் கொள்ளுகிறவனே, ஆண்டவருடைய சமூகம் நம்மை நீதிமான் என்று அழைக்கிறார். ஆகவேதான் நீதிமானுடைய வாழ்க்கையில வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். சங்கீதம் 34வது சங்கீதத்துல நான் பார்க்கும்போது நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருக்கும் என்பதை அந்த சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும், நமக்கு வருகிற துன்பங்கள், நமக்கு வருகிற இடுக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து அவர் கர்த்தர் விடுவிப்பார் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உறுதியாய் சொல்லுகிறதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவேதான் இந்த நாட்களில நீதிமானாகிய நமக்கு இந்த உலகத்துல எந்த விதமான பாடுகளும் இல்லை, தீங்கு நம்மை துக்கப்படுத்தாது. தீங்கு நாளிலே ஆண்டவர் தம்முடைய கூடார மறைவிலே யாரெல்லாம் ஒழித்து வைக்கிறார், யார் யாருக்கெல்லாம் அந்த பாதுகாப்பு இருக்கு என்பதை நாம் வேத வசனத்தை கொண்டு நாம் பார்க்க போறோம். முதலாவது, ஆண்டவர் யாரை நம்முடைய கூடார மறைவில் வைக்கிறார்? நீதிமான் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வேத வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது சங்கீதம் 31வது சங்கீதம் 19 அதிகாரம் 20வது வசனம், 19வது வசனம் 20வது வசனம், 2 வசனத்தையும் நாம் வாசிப்போம். சங்கீதம் 31, 19, 20. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை பாருங்க. தேவன் நமக்கு ஒரு நன்மையான ஈவை வைத்திருப்பாரானால் அது நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமான நன்மையா இருக்கும். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று 1 தீமோத்தேயு 6:17 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன், அவர் மேல் நம்பிக்கையை வைத்துக் கொள்கிறவர்களுக்கு ஒருபோதும் குறைவில்லை. இப்போ அவரிடத்துல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கிறார்.
மனுபுத்திரர்களுக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்கள். மனுஷர்கள் போகும்போது இவர்கள் கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அநேகர் சாட்சி சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிப்பாடாக தெரிகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர். இன்னைக்கு நாம கொரோனா இந்த உலகத்துல வருகிறதை பார்த்து பயப்படுறோம், வியாதியை பார்த்து பயப்படுறோம், மரணத்தை பார்த்து பயப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்தார் அவன் எந்த பிசாசுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எந்த மரணத்துக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர்களுக்கு உண்டு பண்ணி இருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிற. அடுத்த வசனத்துல சொல்லுகிறது, மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அவருடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். நீ நமக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்பி வருவார்கள். நாவுகள் நமக்கு விரோதமா எழும்பி வரும். நமக்கு விரோதமாக அகங்காரம் உள்ள ஜனங்கள் எழும்பி வருவாங்க, பெருமை பிடித்தவர்கள் எழும்பி வருவாங்க, நம்மளை அழிக்கும்படி எழும்பி வருவார்கள். ஆனால் யாரு நமக்கு விரோதமா எழும்பினாலும் கர்த்தர் அதை கவனிக்கிறார். கர்த்தர் அவனை கவனிக்கிறார். மோசே தேவனுடைய மனுஷன், அவனை குறித்து அவனுடைய சகோதரியே அவதூறான காரியங்களை பேசும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை கவனித்தார். நீ தாசனாகிய மோசையை குறித்து பேசுவதற்கு உனக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று ஆண்டவர் உடனே அவர்களுக்கு விரோதமாக எழும்பி பேசினார். கர்த்தர் எங்கேயோ மறைந்திருக்கவில்லை. நமக்கு விரோதமா இந்த உலகத்துல யார் யார் என்னென்ன காரியங்களை பேச எழும்பி நிற்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எதிராக அவர் யுத்தம் பண்ணும்படி நமக்காக அவர் எவ்வளவு ஆவலா இருக்கிறார். அவர் அந்த தீங்குக்கு முன்னால் நம்மை ஒழித்து வைக்கிறவரா இருக்கிறார். ஆகவே முதலாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தீங்குக்கு நம்மை விலக்கி காக்கிறவரா இருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயம் உள்ள வாழ்க்கைய, தேவ பக்தி உள்ள ஒரு பிள்ளைகளை நாம் வளர்க்க சிறு பிராயத்திலே பிள்ளைகளை கர்த்தரை பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல், இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு இல்ல. சபையில துணிகரமாய் பாவத்தோடு சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகளை இந்த உலகத்துல காண்கிறோம். துணிகரமான பாவத்தோட ஆலயத்தின் ஆராதனை அசட்டே பண்ணுகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். செய்தி கொடுத்திருக்கிற வேளையில அங்க செல்போனை உட்கார்ந்து கேம் விளையாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கூட இன்னைக்கு சபையில் அநேக போதகர்கள் சொல்லுகிறதை கவனிக்க வேண்டியது. அந்த அளவுக்கு பயம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையோடு நடுக்கத்தோடு கவனிக்கக்கூடிய உணர்வில்லாத ஒரு காலத்துல இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அருமையான தேவ பிள்ளைகளே. ஆகவே தான் கர்த்தருக்கு நீங்கள் பயந்து ஒரு வாழ்கிற வாழ்க்கையை இந்த நாளிலே தொடங்கும்படி ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் ஒரு ஏவுதலை இன்னைக்கு தருகிறார். அதை நீங்கள் புரிந்து கொண்டு, ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனா என்ன? பொல்லாப்பை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். உங்க வாழ்க்கையில பொல்லாப்புங்கிறத இருக்கக்கூடாது. தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார். ஆகவே நமக்கு யாரை பார்த்தாலும் அவர்கள் மேல கோபம் வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது, அவர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து பேசுகிற ஒரு ஒரு உணர்வு நமக்குள்ள வெளிப்படக்கூடாது. மனத்தாழ்மை உள்ள பிள்ளைகள், மனதுல தாழ்மையை தவிர வேற எதை உங்களிடத்துல ஆண்டவர் கேட்கிறார் என்று உபாகம புஸ்தகத்துல மோசையின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். ஆகவே அருமையான பிள்ளைகளை, இந்த நாட்களில் நம்முடைய இருதயத்துல மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளும். மனத்தாழ்மையா எப்படி வாழ்வது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கிறார்.
மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல சொல்கிறார், சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிற என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள், எப்படி தாழ்மையா வாழ்வது. இன்னைக்கு அநேகருக்கு தெரியாது, நான் எப்படியா தாழ்மையா இருக்க முடியும், அந்த வீட்டுல எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குத, இயேசு எப்படி நடந்து கொண்டார், அதை பார்த்தாலே போதும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த ஸ்பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்த ஒரு பிள்ளையாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் நம்மை குறித்து சாட்சி சொல்லுமானால் தீங்கு உன்னை அணுகாது. அவர் உன்னை கூடார மறைவிலே உன்னை ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை தருகிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவருடைய பார்வைக்கு எது செம்மையானதோ அதை நீ செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய கட்டளைகளுக்கு நீ செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், அவருடைய நியமங்கள் யாவையும் நீ கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். எகிப்திலே தேவன் வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசுவே நமக்கு பரிகார பலியாக, பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கொரோனா வியாதி எப்படி மனுஷனை தொற்றி விடுகிறதோ அதே போல பாவம், ஆதாம் முதல் மனிதன் பாவம் செய்த பொழுது அவனோடு கூட அவனுடைய இரத்தத்தோட பாவம் தொடர்ந்து எல்லா சாதி ஜனங்களையும் ஆண்டு கொண்டது என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அதை வெளிப்பாடுதலா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாவம் செய்யாத மனுஷன் இந்த உலகத்துல ஒருவனும் இல்லை. ஆகவேதான் இந்த பாவத்துக்குரிய அதிகாரம் இல்லாமல் நமக்கு மீட்பு என்பதே கிடையாது. தேவன் நம்மை மீட்டு எடுக்க முடியாது. தேவன் நம்மை பாதுகாக்கிறதுக்கு எந்த விதமான நமக்கு உரிமையும் இல்லை. ஆகவே கிறிஸ்து நமக்காக சாபமாகி எல்லா சாபத்தின் விளைவுகளையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி போட்டார். ஆகவே வியாதிகள் எதுவும் நம்மளை எதிர்க்க முடியாது. நுண்கிருமிகள் நம்முடைய சரீரத்துல இரத்த அணுக்கள்லாம் பார்க்கும்போது வெள்ளை அணுக்கள் என்ன செய்யுது, யுத்தம் பண்ணுது. ஏதாவது ஒரு வெளியில இருந்து ஒரு ஆபத்து வரும்போது சரீரத்துல அந்த அணுக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ணி அதை விரட்டிடுது. நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியம் இல்லாதபடி நம்மளை பலவீனப்படுத்தும்படி போராடுகிற இந்த அணுக்கள், நல்ல அணுக்களும் இருக்கு, கிருமிகளும் இருக்கு, நல்ல நமக்கு நன்மை செய்கிற பாக்டீரியாஸ்களும் நம்ம சரீரத்துக்குள்ள உதவியா இருக்குது. ஆனா கொரோனா அது நன்மை செய்கிற வைரஸ் இல்ல, உயிரை எடுத்து போடக்கூடிய வைரஸ் தான் இருக்கு. ஆகவே அதை எதிர்த்து அதை உருவாக்கினதே, அதுக்கு ஜீவனை கொடுத்தவர், அதுக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் அதை அழிக்கிறதுக்கு அவரால் முடியாதா? இன்னைக்கு நாம் அதை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் போது, நாம் அதை எதிர்த்து அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு எந்த உரிமையும் இல்லாதபடி ஆண்டவர் அதை அழித்து போடுகிறார். இன்னைக்கு தேசத்துல இருக்கிற தலைவர்கள் எவ்வளோ முயற்சி பண்றாங்க. மருத்துவர்கள், மருத்துவத்துறையில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள், இவர்கள் எல்லாம் எவ்வளவோ தங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி இரவும் பகலுமாக இந்த வியாதியிலிருந்து மக்களை எப்படியாவது நீக்கி விட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அதுக்குரிய மருந்துகளை கண்டுபிடிக்க பார்க்கிறாங்க, ஒண்ணுமே முடியல. நம்முடைய முதல் அமைச்சர் எவ்வளவோ திட்டங்களை போடுறார், இந்த வியாதியிலிருந்து மக்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி. மனுஷர்களுடைய முயற்சியினால எவ்வளவு நம்ம எடுத்தாலும் தேவன் அதுல
இந்த காரியத்துல தலையிடாவிட்டால், அவர் இதுல குறுக்கிடாவிட்டால் முழு உலகத்தையும் அது அழிப்பதிலிருந்து நாம் தப்பிக்கவே முடியாது. ஒருவேளை சைனாக்காரன் இதை உண்டாக்கிட்டான்னு சொல்லி அநேகர் குற்றஞ்சாட்டலாம். சைனாவுக்கு விரோதமாக எல்லாரும் எழும்பி வர்றதை இன்னைக்கு பார்க்கிறோம். ஆனாலும் அந்த மனுஷர்களுடைய வாழ்க்கையில ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டு சாவதற்கு தான் பிசாசானவன் என்ன செய்யறான், இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையில அக்கிரமங்கள் பெருகும் பொழுது இந்த வாதைகள் ஆண்டவரால் அனுமதிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். சங்கீதம் 106:28 வசனங்களை நாம் வாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். வாசிப்போம் 28வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், என் ஜனங்கள் நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை எப்பொழுதும் இந்த உலகத்துக்கு சொல்லி வருவார்கள் என்று அவர்களை நம்பி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருந்த ஜனங்களை குறித்து இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். அவர்கள் பாகால் பேயோரை பற்றிக்கொண்டு ஜீவன் இல்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து, உயிரில்லாத தெய்வங்களுக்கு அவர்கள் பலி செலுத்தி தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டினார்கள். தங்களுடைய கிரியைகளினாலே தேவனுக்கு கோபத்தை ஊட்டினார்கள். ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. ஆகையால் என்ன வந்தது? வாதை அவர்களுக்கு வாதைன்னா அழிக்கும் கொள்ளை நோய்கள் அவர்களுக்குள்ள வந்தது என்று நாம் பார்க்கிறப்போ, கொள்ளை நோய் வந்தது காரணம் என்ன? அவர்கள் ஜீவன் இல்லாத தெய்வங்களுக்கு தங்களை பலி செலுத்தினார்கள். அவர்களுடைய பலிகளிலே அவர்கள் விருந்து உண்டார்கள், அதிலே பங்கு பெற்றவர்களாய் இருந்தார்கள். மரணத்தோடு அவர்கள் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டது. இப்போ தங்களுடைய ஆத்துமாவை மீட்டெடுத்த தெய்வத்தை அவர்கள் மறந்து இப்படிப்பட்ட துணிகரமான காரியங்களை செய்த பொழுது வாதை புகுந்தது. அப்பொழுது பிணைக்காஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். அங்கே ஒரு நீதிமான் ஒருவன் இருந்தான், அவன் எழுந்து நியாயம் செய்தான். அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அங்க ஒரு நீதிமான் இருந்தான். என்னாகமம் புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்த பொழுது அந்த என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் போது அவர்கள் இந்த உலகத்துல எப்படிப்பட்ட தேவனை அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் விட்டார்கள், அற்புதங்களை பெற்றார்கள். ஆனால் ஆண்டவர் மேல பயம் இல்லாமல் போயிற்று. பாவங்களை துணிகரமாய் செய்தார்கள். விபச்சாரம், தவறான உறவுகள் எல்லாவற்றிலும் துணிகரமாய் அவர்கள் செய்த பொழுது வாதை அவர்களுக்குள்ள புகுந்தது என்று ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். இந்த வசனத்துல நான் யாத்திராமம் 15ஆம் அதிகாரத்துல பார்த்த காரியங்களிலே தேவன் யாரெல்லாம் அந்த வாதையிலிருந்து விடுவிக்கிறார் என்றால் அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கிறவர்கள், அவருடைய கட்டளைகள், அவருடைய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டு நடக்கிறவர்கள். இன்னைக்கு எப்படி பிள்ளைகளுக்கு அவருடைய கட்டளைகளை போதிக்கிற பெற்றோர்களாய் நாம் இன்னைக்கு இந்த நாட்களில் கிரியை செய்யாவிட்டால், இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது, மேற்கத்திய நாடுகள் இயேசுவை இரட்சகராக அறிந்த ஒரு 2 தலைமுறைக்கு முன்பாக இருந்த ஜனங்கள், அவர்கள் அவ்வளவு உண்மையுள்ளவர்களாயிருந்தார்கள். கர்த்தருக்கு பயந்து அவருடைய ரட்சிப்பை ஜாதிகளுக்கெல்லாம் அறிவிக்கிற ஒரு நல்ல ஜனங்களா இருந்தாங்க. அவருடைய தலைமுறை பிள்ளைகள் ஆண்டவருடைய கட்டளைகளை மறந்து சொந்த ஆசை இச்சைகளோடு இந்த உலகத்துக்குள்ள அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை, தேவன் அற்ற வாழ்க்கையை வாழ்ந்த பொழுது இன்னைக்கு அவர்கள் வாதையிலிருந்து தப்பிக்க முடியாதபடி தவிக்கிறதை இந்த உலகத்துல நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வாதையிலிருந்து தப்பிப்பதில்
அவருடைய கட்டளைகளுக்கு கை கொள்வது இரண்டாவது காரியமா. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகள். இரண்டாவது, அவருடைய கற்பனைகள், கட்டளைகளை இன்னைக்கு வேத வசனத்துல நீங்க நல்ல கவனமாய் படிக்கணும். நாளையிலிருந்து நான் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு நான் வாசித்து அதுல உங்களுக்கு தொடர்ந்து பைபிள் ஸ்டடியை போல நீங்கள் எப்படி அதை வேதத்தை கற்றுக்கொள்ளணுமோ அதுக்குரிய வழிகளை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தும்படி அந்த காரியத்தை நான் செய்யலாம் என்று ஆண்டவர் எனக்குள்ள அந்த ஏவுதலை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் காலையில நீங்கள் இந்த யூடியூப் ஐக்கியத்தின் மூலமா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்திருக்கிற பிள்ளைகள் இதை நீங்கள் கற்றுக்கொள்ள, அதை பார்த்து இன்னும் மற்றவங்களுக்கும் நீங்கள் அதை கற்றுக் கொடுக்க செய்யும்போது ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் என்ன செய்வோம், கட்டளைகளை அறிந்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது ஆண்டவருடைய கரம் நம்மை தீங்கு நாளில் நம்மை அவருடைய கூடாரம் அடைவில் ஒழித்து வைக்கிறதுக்கு அவர் உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அதை ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை பார்க்கிறார். உன்னத பாட்டு புஸ்தகத்துல பார்க்கும்போது தேவனுடைய அளவற்ற அன்பு, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றாய். இங்க உன்னத பாட்டுங்கிற புஸ்தகத்தை பார்க்கும்போது நமக்கு அதுல நிறைய காரியங்களை புரிந்து கொள்ளப்படாதபடி இருக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு என்பது அகாப்பே அன்பு. இந்த உலகத்துல அன்புக்கு பலவிதமான அடையாளங்களை பார்க்கிறோம். கணவன் மனைவி என்பது அவர்கள் கல்யாணம் பண்ணும்போது நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் திருமணத்துல உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். ஆனால் திருமண வாழ்வு முழுவதும் ஒரே யுத்தமும் சண்டையும். நேற்று கடந்த வாரத்துல ஒரு குடும்பத்துல செய்தியை கேட்டேன். 2 பேரும் கேம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. 5 முறை மனைவி ஜெயித்து விட்டார். உடனே புருஷனுக்கு கோபம் வந்துருச்சு. ஆத்திரத்தில் திருப்பி ஒரு அடி பலாட்டி கொடுத்து கையெல்லாம் உடைஞ்சு போச்சு. கையே உடைஞ்சு போகிற அளவுக்கு அவர் அடிக்கிறாருன்னா அது என்ன அன்புன்னு தெரியல. சுயநலவாதிகள். அன்பு என்றால் பிறனை நேசிப்பதுதான் அன்பு. அன்பு இருமாப்பாயிராது, அயோக்கியமானதுகளை செய்யாது, அநியாயம் செய்யாது, கோபப்படாது. தேவனுடைய கோபம் வந்தாலே அன்பு இல்லைன்னு அர்த்தம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுறதா அன்பு. ஆண்டவர் அன்பை பற்றி ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அன்பே பெரியது. இந்த உலகத்துல நிலைத்திருப்பது அதுதான். கடந்த வாரத்துல நம்ம செய்தி கேட்டோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3ம் நிலைத்திருக்கு. இந்த நிலைத்திருக்கிற அன்பு நம்முடைய வாழ்க்கையில பிசாசு எடுத்து போட பார்க்கிறான். ஆகவேதான் ஆண்டவர் இந்த உன்னத பாட்டுங்கிற புஸ்தகத்தை நம்முடைய வேதத்துல நமக்கு எழுதி வந்திருக்கிறார். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு அவ்வளவு ஆழமான அன்பு. ஆண்டவர் ஒருவரை ஒருவர் பேசுகிறதா அன்பு. உன் முகரூபத்தை காண்பி ஆண்டவர் ஆசைப்படுறார். நீங்க உங்க பெத்த குழந்தைகள் உங்களை பார்த்து, உங்க முகத்தை பார்த்து அம்மா அப்படின்னு பேசும்போது உங்க இருதயம் எவ்வளவு சந்தோஷப்படும் பாருங்க. இன்னைக்கு குழந்தை உங்க முகத்தை பார்க்காம அப்படி திரும்பிட்டே போச்சுன்னா உங்க மனசு எப்படி இருக்கும்? அதே போலதான் ஆண்டவருடைய அன்பு என்னங்கிறதை இந்த வேத பகுதியில ஆண்டவர் விளக்கி சொல்லுகிறார். உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், ஜெபம் பண்ணு, என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? ஜெபம் பண்றதுக்கு மனசு வர மாட்டேன். ஜெபம் பண்றதுக்கு நம்மளால முடியல. 2 காரியத்தையும் செய்ய முடியல. தேவனுடைய வார்த்தையை அவர் பேசுறதே நம்மளால கேட்க முடியல, நாமும் அவரிடத்துல பேச முடியல. இந்த 2ம் அன்பு இல்லாததை வெளிப்படுத்துது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்புதான் நம்முடைய வாழ்க்கையில
ஆண்டவர் என்ன செய்யறார்? இன்னும் நெருக்கமாய் நம்மளை என்ன செய்யறார்? தூக்கி வைக்கிறார். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் தங்குகிற புறாவே. ஆண்டவர் கண்மலை தான் இயேசு. அந்த கண்மலை கிறிஸ்துவே. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எவ்வளவு பெரிய காற்று புயல் அடித்தாலும் அது விழுந்து போகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இந்த கண்மலை கிறிஸ்து. அவர் மேல் கற்பாறையாகிய இயேசுவின் மேல் உன் வாழ்க்கை கட்டுவாயானால் நீ எந்தென்றைக்கு நிலைத்திருப்பாய். ஆகவேதான் இந்த நாளிலே ஆண்டவர் கண்மலையின் வெடிப்பிலே நம்மை வைத்து பார்க்கிற தேவனாய் இருக்கும்போது நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஆர்வமாய் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நம்ம இருதயத்தை வைத்திருக்கிறோம். சாப்பாடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆண்டோடைய வார்த்தையை நான் படிச்சாப்பதான் எனக்கு அடுத்தாப்புல பசி எடுக்கும் என்கிற தாகம் உண்டா நமக்கு? இந்த உலகத்துல அன்புக்கு எவ்வளவு தூரம் நம்ம உலக அன்பை நாம் நேசிப்பதற்கு எவ்வளவு சாப்பாடை கூட இழந்து போறோம். தேவனுடைய அன்பை நாம் உணரக்கூடிய ஆசை நம்முடைய உள்ளத்துக்குள்ள வரும்போதுதான் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்குள்ள இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் கடைசியா வாசிப்போம். என் சகோதரியே, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். நீ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ற அளவுக்கு நம்ம அதுக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா? என் சகோதரனே, என் சகோதரியே, நீ ஆண்டவர் அழைக்கிற அளவுக்கு நம்முடைய உறவு எப்படி நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவர் எங்கேயோ தூரத்துல இருக்கிறது போலதான் நம்ம நினைக்கிறோம். அவர் நம்மளை பார்த்து சகோதரியே என்று அழைக்கிறார். 2வது மணவாளியே, மணவாளி, ஒய்ஃப், இங்கிலீஷ்ல சொன்னா மனைவி. மனைவிங்கிறது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் அந்த குடும்பம் என்கிற ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கினார். அவரிடத்துல ஆவி பரிபூரணமா இருந்ததே, ஏன் ஒரு மனுஷனை ஆண்டவர் படைத்தார் என்று மல்கியாவின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல கேட்கப்பட்டிருக்கிற கேள்விக்கு பதில் அவர் சொல்லுகிறார். ஒரு தெய்வத்தின் மேல் வைக்கிற அன்பு, பக்தி உள்ள ஒரு சந்ததியை இந்த உலகத்துல பெற்றெடுக்கிறது தான் ஆண்டவர் ஒரு மனுஷனை படைச்சார். ஆனால் அந்த பக்திங்கிறதே இல்லாம ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு, வெள்ளையா ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு உத்தராட்சியை போட்டாதான் பக்தின்னு இந்த உலகத்துல அநேகர் பார்க்கிறான். கிறிஸ்தவனுக்கு ஒரு கழுத்துல ஒரு ஒரு சிலுவையை போட்டாச்சுன்னா அவன் பக்தி உள்ளவன் என்று வெளிப்படையான ஒரு அடையாளம். ஆனால் இருதயமோ கொள்ளையினாலும் அசுத்தங்களாலும் நிறைந்திருக்கிறது என்று இயேசுவே சாட்சி கொடுத்தார். ஆகவேதான் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய மனைவிங்கிற ஒரு ஸ்தானத்தை, எப்படி ஒரு உரிமை உண்டோ, வீட்டுக்கு சொந்தக்காரர், அவருடைய உடைமைகள் எல்லாத்துக்கும் சொந்தக்காரருங்கிற ஒரு உணர்வை பெற்றவர்கள் தான் கணவன் மனைவி ஆகிய இருவரும். ஆகவே தான் ஆண்டவர் அந்த உரிமையை பெற்று நமக்கு என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கார், என் மணவாளியே. அப்போ ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட உரிமை நமக்கு அவருக்கு இருக்குங்கிறதை எத்தனை பேர் இந்த உலகத்துல உணர்ந்திருக்கிறார்களோ அத்தனை பேரையும் குறித்து ஆண்டவர் 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். நீ யார் என்று சொல்லுகிறார். நீ வாசிங்க 4ஆம் அதிகாரம் உன்னத பாட்டு 4:12. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய். 3 காரியங்களை நம்மை குறித்து தேவன் என்ன செய்கிறார்? டிசைன் பண்ணியிருக்கிறார். முதலாவது, நீ அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம். அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள எந்த ஒரு தீங்கும் உள்ள வர முடியாது. தீமையானதென்றும் அந்த தோட்டத்துக்குள்ள வர முடியாது. குளிநரிகள், எந்த விதமான துஷ்ட மிருகங்களோ அந்த தோட்டத்தை அழிக்கிற எந்த ஒரு காரியமும் அந்த தோட்டத்துக்குள்ள வருவதற்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் அதை தோட்டத்தை அடைத்தவர் பரமபிதாவானவர், மணவாளனாகிய கர்த்தர்.
அவர்தான் நமக்கு நீ யாரா இருக்கிறாய், நீ அடைக்கப்பட்ட தோட்டம்னு சொல்ற. அந்த வசனத்துல உங்க இருதயத்தை வைங்க, அந்த வசனத்துல உங்களுடைய கண்களை பதிய வைங்க. ஆண்டவரே, நான் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாய் என்னை வைத்திருக்கிறீரே, உமக்கு தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த நேரத்துல எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இந்த வசனத்தை திறந்து வைத்து உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஆண்டவரே நீர் என்னை அடைக்கப்பட்ட தோட்டமாய் வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2வது, நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று என்று சொல்லியிருக்கிறீரே. எந்த அசுத்தங்களும் அந்த நீரூற்றுக்குள்ள வராதபடி தேவன் மறைவு கட்டி வைத்திருக்கிறார். ஜீவ தண்ணீராகிய தம்முடைய ஜீவனை நமக்குள்ளே ஊற்றி கொண்டே இருக்கிறார். அதுல எந்த விதமான அசுத்தங்களுக்கும் இடமில்லாதபடி மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்று என்று சொல்லி என்னை வைத்திருக்கிறீரே சொல்லுங்க. 2வது, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக என்னை வைத்திருக்கிறீரே, நமக்கு தோத்திரம் ஆண்டவரே. 3வது, நீ முத்திரிக்கப்பட்ட கிணறு. அதை யார், அந்த கிணறை யார் தோண்டி அதுல நல்ல ஒரு நீரூற்று தண்ணீரை, சுவையான தண்ணீர் வரும்படியாக அந்த நீரை உண்டாக்கி வடிவமைத்தவரோ அவருடைய கையினாலே முத்திரிக்கப்பட்டவர். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்தியத்தை விசுவாசிக்கும் பொழுது நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். ஆகவேதான் முத்திரிக்கப்பட்ட கனது, அதை யாருமே திறக்க முடியாது. எந்த தீங்கை நமக்கு உண்டாக்குகிற எந்த ஒரு துஷ்டமோ, மிருகங்களோ, பிசாசோ, அந்தகாரமோ, இருளோ, எந்த ஒரு மரண இருளின் ஆதிக்கமோ எதுவும் அந்த கிணறு உள்ள என்ன செய்ய முடியாது, என்டராக முடியாது. ஆகவேதான் அந்த தோட்டமாகிய அவருடைய நம்முடைய வாழ்க்கைய ஆண்டவர் அப்படியே என்ன செய்தார், மூடி வைத்திருக்கிறார். ரம்மையான தேவ பிள்ளைகள், அந்த வசனத்துல நீங்க நல்லா கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னை இப்படி எனக்கு உரிமை கொடுத்து வச்சிருக்கிறீங்களே, நான் இந்த உலகத்துல எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஏனென்றால் நான் எவ்வளவு பாதுகாப்பாக ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறேன் என்பதை இந்த நாளிலே நம்முடைய வேத வசனத்தின் மூலமா எனக்கு வெளிப்படுத்தி சொன்னீங்களே. ஆகவே நான் இனி ஒருபோதும் ஆண்டவரே உம்மை விட மாட்டேன். 3 காரியங்களை நாம் இந்த வாழ்க்கையில மறக்கவே கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அவர்களை கூடார மறைவுல வைக்கிறார். 2வது என்ன காரியத்தை பார்த்தோம்? அவளுடைய கட்டளைகள், கற்பனைகள் அவைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடந்தால், கண்டிஷன், நீ இப்படி இருந்தால், நீ உன் இஷ்டம் போல பொல்லாப்பும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் செய்து கொண்டிருந்தால் உன்னை பரிகாரியாகிய கர்த்தர் நான் என்று சொல்லவில்லை. எல்லாம் கவனிங்க. இப்போ அந்த கட்டளை, கற்பனைகள் ஆண்டவர் நமக்கு வேதத்துல கொடுத்த வசனங்களை நாம் எவ்வளவாய் நம்ம அதுல ஆயத்தத்தோட நம்ம தேடணும். ஆகவே அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பரிகாரியாகிய கர்த்தராக. 3வது, நாம் அவருடைய அன்பின் கயிற்றால கட்டப்பட்டிருக்கிறோம். வெள்ளங்களும் தண்ணீர்களும் அந்த நேசத்தை அவிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியில் அந்த உன்னத பாட்டில் எழுதுகிறேன், அந்த அன்பை யார் பிரிக்க முடியும்? பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பட்டயமோ, நாசமோசமோ, ஒரு சின்ன சண்டை வந்தாலே சிலர் சொல்றாங்க, ஐயா நான் பழைய மதத்துல போய் சேர்ந்துடலாம் போல இருக்குது. ஒரு ஐயா சொல்றார், வீட்டுல இவ்வளவு பெரிய உபத்திரம் வந்துட்டு இருக்கியா, சண்டை வந்துட்டு இருக்குது, அங்க பேசாம முந்தி இருந்த இடத்துக்கே போயிடலாம் போல. அவருக்கு என்னதான் சத்தியத்தை புரிஞ்சுக்கிறார் இவ்வளவு வருஷம்னே தெரியல. இப்படி அநேக மக்களுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தின் அஸ்திபாரம் இல்லாமல், காற்றில் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு அடையாளமும், வேத வசனத்தின் ஆழத்தில் எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாம் இந்த உலகத்துல பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில ஆண்டவர் மேல அவ்வளவு அன்பு உங்களுக்கு இருக்கையா? ஏன் இருக்க முடியல?
உங்களே கேள்வி கேட்டு பாருங்க. நமக்காக ஜீவனை கொடுக்கிறதுக்காக தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு வந்து எவ்வளவு பெரிய நீதியை நமக்காக பெற்று கொடுத்தாரு. இந்த ஆண்டவர் மேல ஏன் நமக்கு அன்பு வர மாட்டேங்குன்னு நம்முடைய ஆத்மாவை கேளுங்க. நீ ஏன் இந்த உலகத்தின் மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கிற? ஆத்மாவே, நீ ரொம்ப பரிதாபமான இடத்துல இருக்கிற. நீ மனம் திரும்பு என்று உன்னுடைய இருதயத்தை பார்த்து நம்மளே கேட்கும். ஆத்மாவே, நீ மனம் திரும்பு. உனக்காக ஜீவனை கொடுத்து ரட்சித்து எல்லா நன்மைகளையும் உனக்காக வாக்குத்தத்தமாய் கொடுத்த இந்த ஆண்டவரை உன்னால ஏன் நேசிக்க முடியல? நீ அவங்க அந்த கேள்வி கேட்டாதான் நம்முடைய இருதயம் உணர்வடையும். என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். அவன் உணர்வடைந்தான். ஒரு சகோதரனை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல ஒரு நல்ல மகன், 2 பிள்ளைகள் இருந்தாங்க ஒரு தகப்பனுக்கு. அவன் தான் சொந்த விருப்பப்படியே தகப்பனை விட்டு புறப்பட்டு போனான். ஆனா தகப்பன் எப்படா பிள்ளை திரும்பி வருவான்னு பார்த்துட்டு இருந்தான். அவன் இந்த உலகத்துல தான் இஷ்டம் போல வாழ்ந்து அங்க தேசத்துல ஒரு பஞ்சம் உண்டாயிடுச்சு. பஞ்சம் வந்த உடனே அவன் என்ன செய்தான்? ஒரு குடியானவனோடு கூட ஒட்டிக்கிட்டான். ஏதோ ஒண்ணு சாப்பாடு கொடுத்தா போதும்னு சொல்லி பன்றியை மேய்ச்சிட்டே இருந்தான். அப்பதான் யோசிக்கிறான், என் தகப்பன் எவ்வளவு பெரியவரப்பா, எவ்வளவு சந்தோஷமா அவங்க வீட்டுல எல்லாம் எவ்வளவு விருந்து, ஒரு நாள் கூட பசி கிடையாது, ஒவ்வொரு நாளும் பிரியாணி சாப்பாடா சாப்பிட்டுட்டே இருந்தோமே. தகப்பன் வீட்டை அவன் நினைத்தான். அவன் நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி அவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன வந்தது? அவன் புத்தி தெளிந்தது என்று வேதத்துல சொல்லப்பட்டது. அவன் புத்தி தெளிந்த பொழுது அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். இன்னைக்கு அநேக வாழ்க்கையில புத்தி தெளிகிறதே கிடையாது. என்ன ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும் இருதயம் அசியாம இருக்கிற ஜனங்களை பார். புத்தி தெளிந்த பொழுது உடனே என்ன செய்தான்? என் தகப்பன் வீட்டுக்கு போறேன். உமக்கு முன்பாக பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். இனி நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி ஒரு வேலைக்காரனாகவே என்ன சேர்த்துக்கொள்ளுமேன்னு சொன்னான். ஆனா தகப்பன் என்ன செய்தான்? ஓடி போய் கட்டி அவனை முத்தம் செய்து, என் மகன் காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். பெரிய கொளுத்த கண்டை அடித்து அவனுக்கு விருந்து செய்யுங்கள், அவனுக்கு நல்ல உயர்ந்த மோதிரத்தை போடுங்க, உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு வாங்க. அந்த பிள்ளைய அவ்வளவு என்ன செய்தான்? கனப்படுத்து. அவன் ஒரே உணர்வு அடையாமல் இருந்தான். அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு கொஞ்சம் கூட உணர்வு வராம இருந்திருந்தால் அவனுக்கு இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்காரு. அதே போலதான் அருமையான தேவப்பிள்ளை, உங்க இருதயம் ஒருவேளை கடினப்பட்டு கொண்டே இருக்குமா? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொன்னாலும் இருதயத்துக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் இருக்கும்படி கடினமாக்கி கொண்டே இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இப்பொழுது உங்க இருதயத்தை இப்பொழுது தொடுகிறது. தாவே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருப்பா, வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் இடத்துல இருந்தா இன்னையில இருந்தே எடுத்து போடுகிறேன். யார் யாரிடத்துல நான் அநியாயமாய் நான் அவர்களை துன்பப்படுத்தினோ அவர்களுக்கெல்லாம் நான் அவரிடத்துல போய் நான் மனம் பொருந்துகிறேன். யாரிடத்துலயாவது அநியாயமா நான் வாங்கியிருந்தா அதை நாளத்தனையா திருப்பி கொடுக்கிறேன். பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அப்படியே கிருபைக்காய் நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை உங்க மேல இப்பொழுதே இறங்கி கொண்டிருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளை, இனி ஒருபோதும் தீங்கை நீ காண மாட்டேன். உன் வாழ்க்கையில இன்னையிலிருந்து துக்க நாள் முடிந்து போனது. உன் துக்கம் இனி சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பல பயங்கள் இருக்கிறது, பயம் வருவதுண்டு. அந்த பயத்தை கர்த்தருடைய அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்று என்னைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கிறோமோ அன்னைக்கு அந்த பயம் நம்மளை விட்டு போயிடும். இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்குது, வருமானம் இல்லை, எந்த தொழிலுமே இல்லை. இனி போக போக இன்னும் நாளுக்கு நாள் அது பஞ்ச காலத்துல கொண்டு விடுகிறது போல இருக்குது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பஞ்ச காலத்திலும் அவர் என்ன செய்தார்?
உயிரோடை காக்க வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 33:18 சொல்லுகிறது, தமக்கு பயந்து நம்முடைய பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சு போச்சே, நீ பயப்படாத, கர்த்தருக்கு பயப்படு. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை, அவருடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடை காக்கவும், பஞ்சத்திலே அவர்களை உயிரோடை காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கு. அருமையான மகனே, மகளே, பணம் இல்லையே நீ கவலைப்பட்டு இருக்க, கர்த்தருடைய கண் உண்மையில் நோக்கமாயிருக்கு. அவர் நோக்கி கூப்பிடு. என் பிரியமே, என் ரூபவதியே என்று அழைக்கிற அவருடைய சத்தத்தை நீ கேட்கிறியா? அவரை நோக்கி கூப்பிடு. நிச்சயமா என்ன செய்வார்? பஞ்ச காலத்திலே நம்மை உயிரோட காக்கிறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். பஞ்ச காலம் வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். அவர் எங்களை உயிரோட காக்க வல்லவர். அவருடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதனால சோர்ந்து போக வேண்டியதில்லை. இன்னைக்கு இந்த நாட்களில ஒரு சகோதரனை சந்தித்தேன். இன்னைக்கு ஆண்டவர் அவரை எவ்வளவோ ஆசீர்வதிச்சிருக்கிறார். 4 ஆண்டுகள் என் வீட்டு பக்கத்துல இருந்தவரை இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சு. இன்னைக்கு அவ்வளவு ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதே போலதான் இன்னைக்கு அது காரணம் என்ன சொல்லுகிறார்? நான் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டேன், அவரே என் தஞ்சம், அவரை அண்டி கொண்ட பொழுது எவ்வளவு ஆண்டவர் என்னை உயர்த்திட்டார். நான் எம்மாத்திரம். அப்படியா இந்த நாட்களில் ஒவ்வொருவரையும் கூட அவர் கண்கள் நோக்கமா இருக்கிறதை ஆண்டவர் என்ன செய்யறார். இன்னைக்கு அநேகருக்கு அவங்க ஆகாரம் கொடுக்குறார். எத்தனையோ மக்கள் இன்னைக்கு சாப்பாடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு இலவசமாய் கொடுத்து கொண்டு இருக்கிற சகோதரனை நான் கண்டேன். உண்மையான தேவ பிள்ளை, இன்னைக்கு நம்மை கொண்டு அவர் சொல்லுகிறார், நீ கடன் வாங்க மாட்டாய், நீ அநேகருக்கு கொடுப்பாய். எப்படின்னா, நீ உன் இருதயம் கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கட்டும், நீ அவரை சார்ந்து கொள், அவருக்காக உன் ஜீவனையை கூட கொடுக்கறதுக்கு ரெடியாயிரு. அவரை மறுதளிக்கிறதுக்காக உன்னை சுற்றிலும் எத்தனையோ பேர் வந்து பிசாசு ஆட்களை அனுப்பி உன்னை தாக்குவேன். அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபு சொன்னான். அவர் சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன் சொன்னான். உண்மையான தேவ பிள்ளை, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது என்பதை இந்த நேரத்துல நாம் நமக்கு முன்பாக நிலை நிறுத்தும். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்துப்பா, கண்களை மூடி செபிப்பா. ஆண்டவரே, இந்த வேத வாக்குத்தத்தம் சொன்னது போல இந்த சமுதாயத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவரே எனக்கு ஏதோ ஒரு கலக்கத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது, எத்தனையோ ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு இருக்குது, என்ன நடக்குமோ தெரியலையே என்று கலங்கி கொண்டிருக்கிறது. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற பயங்கள், உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், டென்ஷன்கள், இவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் விடுவித்து உன்னை கூடார மறைவில் வைத்து ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் அவர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. இந்த நாளுக்காக ஆண்டவர் இன்னைக்கே பெற்றுக்கொள்ளும். இன்னைக்கே அந்த ஆசீர்வாதம் மேல் வந்து இறங்குகிறது. இந்த செய்தியை முழுமையாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இப்பொழுதே இந்த நேரத்திலே அந்த தேவ சமாதானம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வல்லமை, ஆமென், அவருடைய ஆளுகை உண்மையில வந்து இறங்குகிறது. பெற்றுக்கொள், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். வாழ்க்கை சிறையிருப்பை கர்த்தர் இந்த நாளிலே மாற்றி போடுவார். மேன்மையான இடத்துல உன்னை உயர்த்துவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே உயர்த்த போகிறார். ஆமென். தீங்கு நாளில் அவர் நம்மை அவருடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் அவர் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. கண்மலையின் மேல் இருக்கிற நம்ம யாருமே தொட முடியாது. இந்த உலகத்துல நம்ம யாரும் வந்து அசைக்க முடியாது. ஆமென். அவரே கண்மலை, அவரே நித்திய கண்மலை. அவரை யாரும் தொட முடியாது. அவரை யாரும் இனி புரட்டி போட முடியாது. இனி யாரும் அவரை சிலுவையில அறைய முடியாது. ஆமென். அவரை ஒரே தரம் அடிக்கப்பட்டு நாம் மீட்கப்படும்படியாக அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, அவர் நமக்காக எப்பொழுதும் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென்.
கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் ஆமே, உங்க வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு சொந்தமானது. ஆகவே உங்க மரண பரியந்தம் நம்மை கர்த்தர் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு இந்த வசனங்களை, வேத வாக்கியங்களை நாம் தொடர்ந்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொருவருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, நண்பர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மனதுல ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஒவ்வொரு உங்க வீட்டை சுற்றிலும் இருக்கிற குடும்பங்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டு பிள்ளைகள் எவ்வளோ கலக்கங்கள்ல பயத்துல இருப்பாங்க. இந்த வேத வசனத்தை கொண்டு அவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க பயப்படாத, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் என்று நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆகவே இப்படியே தொடர்ந்து ஆண்டவருடைய நல்ல செய்தியை இந்த ஜனங்கள் கேட்டு இந்த பொல்லாத இந்த உலகத்தில் இருக்கிற நெருக்கடியான இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நம்முடைய இன்னைக்கு ஒரு சுவிசேஷ ஊழியர்களாகவே நாம் இந்த நாட்களில் ஆண்டவருக்கு தொண்டு செய்வோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.